பெஞ்சமின், ஃபார்மகனோட ஃபவுண்டர். ஃபார்மகன் 2023வது வருஷத்துடைய தலை சிறந்த 100 கண்டுபிடிப்பாளர்கள் ஒண்ணு அப்படின்னு நம்ம இந்தியாவுல ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. எதனால இந்த ரெகக்னிஷன் நமக்கு வந்தது அப்படின்னா, நம்மளுடைய குரோட்ரான்னால. ஸோ குரோட்ரானை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டில ஏகப்பட்ட ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் இருந்தாலும், நம்ம டெக்னாலஜி வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் என்ஹான்ஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல பேஸ் பண்ணி பில்ட் பண்ணப்பட்ட ஒரே டெக்னாலஜி. அதனால தான் நமக்கு இந்த ரெகக்னிஷன் கிடைச்சது. இன்ஃபாக்ட் அதுக்கு தான் நம்ம பேட்டன்ட் வச்சிருக்கோம். இப்போ ரீசென்ட் பாஸ்ட்ல வந்து ரெவென்யூவ எப்படி இன்கிரீஸ் பண்றது? எந்த ஃபார்மா இருந்தாலும் நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து ரெவென்யூ இன்கிரீஸ் பண்ணணும். அது மூலமா ப்ராஃபிட் இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம நெறைய போட்டுட்டு இருந்தோம். அப்போ நெறைய பேரு இந்த வீடியோஸ ஷேர் பண்ணி, அதில நெறைய பேர் வந்து காமெண்ட்ஸ், கொஸ்டின்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்க என்ன நெனச்சோம்னா, அதில ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப வேலிடா இருந்தது. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்ஸர் பண்ணலாம்னு நெனச்சோம். எல்லா கொஸ்டின்ஸுக்கும் ஆன்ஸர் பண்ண முடியாட்டினாலும், முடிந்தவரை முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு நெனச்சோம். அந்த விதத்தில இன்னைக்கு வந்து ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, போர்லருந்து ஏன் டைரக்ட்டா இரிகேட் பண்ணக்கூடாது? ஏன் வந்து அந்த தண்ணிய ஒரு பாண்டுக்கு கொண்டு போய், அதுக்கப்புறமா இரிகேட் பண்ண சொல்றீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இத பத்தி கொஞ்சம் டெக்னிக்கலா விளக்கம் குடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவ போடுறோம். இப்போ போர்வெல்லேருந்து இரிகேட் பண்ணும்போது, நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது பிரஷர். இந்த பிரஷர் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ட நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலயும் ரொம்ப டீட்டெயில்டா நான் சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. அதில ஒரு 4, 5 வால்வா டிவைட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போர்வெல்லேருந்து இரிகேட் பண்ணும்போது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட். போர்வெல்ல நெறைய தண்ணி இருந்ததுன்னா 2 இன்ச் தண்ணி வரும். தண்ணி கம்மியா இருக்கும்போது அது 1 இன்ச்சா மாறும். 1/2 இன்ச்சா மாறும். இப்படியெல்லாம் நம்ம பேசி பழகியிருப்போம். இந்த 1 இன்ச், 2 இன்ச் அப்படிங்கிறது லெட்ஸ் சே இன்னைக்கு காலையில வந்து 2 இன்ச் தண்ணி வெளிய வந்தது. சாயங்காலம் வந்து 1 இன்ச் தான் சார் வருது அப்படின்னு சொல்றீங்கன்னா, என்ன அர்த்தம்னா, காலையில இருந்த பிரஷர் இப்ப இருக்கிற பிரஷர விட 2 மடங்கு அதிகமா இருந்ததுன்னு அர்த்தம். அப்ப ஒரு இரிகேஷன் லைன நம்ம டிசைன் பண்ணும்போது எப்படி டிசைன் பண்ணுவோம்? ஒரு சர்டன் பிரஷருக்கு வேண்டி டிசைன் பண்ணுவோம். 2 பார்லேருந்து 2 1/4 பார் வரைக்கும் ஆப்டிமலா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 2 1/2 பார் தண்ணி வந்தது, 3 பார் தண்ணி வந்தது, பிரச்சனையே இல்ல. நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு பிஆர்விய மாட்டி, அந்த பிஆர்வி மூலமா எக்ஸஸ் தண்ணிய வேற எங்கேயாவது டைவர்ட் பண்ணிக்கலாம். ஆனா, பிரஷர் குறைஞ்சு நம்ம 2லேருந்து 2 1/4 பாருக்கு டிசைன் பண்ண இரிகேஷன் சிஸ்டத்துக்கு 1 பார் பிரஷர் தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுடைய எல்லா ஏரியாவுக்கும் தண்ணி போகுமா? கண்டிப்பா போகாது. வால்வுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல வந்து ஒரு பாதி இடத்துல தண்ணி ஓரளவுக்கு நல்லா போயிருக்கும். கொஞ்சம் தூரமா இருக்கிற இடத்துக்கு வந்து அரைகுறையாவோ, இல்ல தண்ணி போகாமலே கூட இருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, 1 இரிகேஷன் போகாது. 2 அந்த பிளான்ட்க்கு தேவையான நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்களும் போய் சேராது. அப்ப தண்ணியும், ஊட்டச்சத்துக்களும் கரெக்ட்டா போய் சேரலன்னா, அந்த செடிகளால, தாவரத்தால ஃபோட்டோசிந்தசிஸ்ல ஒளிச்சேர்க்கையில கரெக்ட்டா இன்வால்வ் ஆக முடியுமான்னா முடியாது. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்ல கரெக்ட்டா இன்வால்வ் ஆகலன்னா, அந்த பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் குடுக்க முடியுமா அப்படின்னா, முடியாது. அப்ப இந்த பிரஷர் அப்படிங்கிறது தான் உங்களோட ப்ராஃபிட் கூட டைரக்ட்டா லிங்க் ஆயிருக்கு. உங்களுடைய வருமானத்துக்கு கூட டைரக்ட்டா லிங்க் ஆன விஷயம் இந்த பிரஷர். அப்போ ஒரு போர்வெல்லேருந்து டைரக்ட்டா இரிகேட் பண்ணும்போது இந்த மாதிரியான சிக்கல்கள் வருதுன்னா, என்ன சொல்யூஷன்? ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் வந்து ஒரு பாண்ட் கட்டுறது. இப்போ பாண்ட் கட்டுறது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க? ஐய்யயோ! ஒரு பாண்டா? அதுக்கு கான்கிரீட் பிளாக் போடணும். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் இல்ல. இன்னைக்கு வந்து தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குதுன்னா, நீங்க வந்து ஜேசிபிய வச்சு தோண்டிட்டு, அதில வந்து ஒரு பாண்ட் லைனர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இது வந்து ஒரு ரொம்ப ஹை கிரேட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். அத வச்சு ஒரு வெல்டிங் மாரி அந்த மெட்டீரியலே வெல்ட் பண்ணி, அந்த பாண்ட் ஷேப்புக்கே வந்து அழகா பண்ணி குடுத்துருவாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 டூ 15 இயர்ஸ் லைஃப் ஸ்பேனும் இருக்குது. அ ரொம்ப சீப். நெறைய நாள் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அந்த மாரி ஒரு பாண்ட் லைனர் வச்சுட்டோம்னா, நம்ம அந்த பாண்ட் லைனோட ஹைட் வந்து ஒரு 10 அடி, 15 அடி மேக்ஸிமம் நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேத்த பம்ப நம்ம டிசைன் பண்ண ஐ மீன் வாங்கிட்டோம் அப்டின்னா, அதாவது இரிகேஷன் டிசைனுக்கு ஏத்த பம்ப நம்ம வாங்கிட்டோம்னா, அந்த பாண்ட்லேருந்து வரக்கூடிய தண்ணி எப்பயுமே ஒரே பிரஷர மெயின்டெயின் பண்ணும். அப்ப அந்த ஒரே பிரஷர மெயின்டெயின் பண்ணும்போது, உங்க பிளான்ட் எல்லா பிளான்ட்டுக்குமே சரியான அ நீர் பாய்ச்சல், சரியான அ நியூட்ரிஷன் மேனேஜ்மென்ட் இது 2ம் தானாவே கிடைச்சிரும். அப்ப இந்த பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ல ப்ராப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணி, உங்களுக்கு பெட்டர் இன்கம், பெட்டர் ப்ராஃபிட் குடுக்கும். ஸோ, அ போர்லேருந்து டைரக்ட்டா இரிகேட் பண்றது வந்து தவறா? சரியா? அப்டின்னா கண்டிப்பா தவறு. அதுக்கு ஒரு பாண்ட போட்டு ஒரு ஒரு எக்கனாமிக் பாண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணும்போது, நம்ம வந்து அந்த பிளான்ட் அங்க இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்டுக்குமே ஒரு பெஸ்ட் என்வைரன்மென்ட்ட நம்ம கிரியேட் பண்ணி குடுப்போம். அதனால யாரெல்லாம் போர் வச்சிருக்கிறீங்களோ, தயவுசெய்து
அந்த பாண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் திங்க் பண்ணுங்கள். நான் சொன்ன அந்த ப்ரெஷர் எப்படி ரிலேட் பண்ணுது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் மாறி ஒரு வருமானம் தரக்கூடிய என்டர்பிரைஸாக உங்கள் ஃபார்மை மாற்றணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ யாரெல்லாம் போர்வெல் வச்சுருக்கிறீங்களோ இதை பின்பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் ட்ரையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே டெஸ்டட் அண்ட் ட்ரஸ்டட் மெத்தட்ஸ் தான். நீங்கள் கண்ணை மூடிட்டு இது செய்யலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி போர்வெல் வச்சு இரிகேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடும்போதில் வந்து சேரணும் சீக்கிரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.